வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு 1 pot டொமேட்டோ ரைஸ் பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் சோம்பு, பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் புதினா ஒரு 4-5 நம்ம உருவி சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வணக்கிக்கலாம். வணங்கட்டும் வெங்காயம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஒரு 4-5 தக்காளி இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் நம்ம சேர்த்துன எல்லா ஐட்டமும் நம்ம நல்லா கிரேவி பதத்துக்கு வரணும். கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது. இந்த டைமில் நம்ம அரிசி ஊற வச்சதுக்கு தகுந்த மாதிரியான தண்ணி அளவு சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எப்படி அரிசி நீங்கள் ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 2 கப் சேர்த்துருக்கனால நம்ம 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ ஊற வச்சுருந்த அரிசியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி நல்லா நமக்கு கொதி வரணும். கொதி வந்தோடனே நம்ம குக்கரை மூடி நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா இந்த இருக்க தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு சாப்பாடு நல்லா பொல வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம நல்லா கொதி வந்தோடனே இன்னொரு தடவை கிண்டிட்டு நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சாப்பாடு நல்லா உதிரியாக நமக்கு கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் சாப்பாடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பொழுன்னு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் சில்லி நம்ம இது சைடிஷ்க்கு பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி இந்த சில்லி ரெசிபி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் வேணால் போய் நம்ம சேனலில் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சும்மா மேரினேட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் சில்லி எடுத்து நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதோட வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் டீட்டெயிலாக போட்டிருக்கோம். சிம்பிளான மசாலா தான், ஆனால் நம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் கடையில் சாப்பிட்றத விட ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த தக்காளி சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும். கூடவே ஆனியன் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நம்ம வீட்டில் செய்கிற ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.